இப்போ தமிழ் தேசிய வாசகர் வட்டம் வந்து நான் பார்த்த வரைக்கும் சரி, சரணும் சரி, எல்லாருமே வந்து நிறைய படிப்பாங்க. பாதி பேருக்கு பெரியாரே தெரியாது. பாலின முறைகள் இல்லாத சமூகத்தை நம்மளால் உருவாக்க முடியுங்கிறத அக்கா தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆண்கள் யார் சொன்னாலும் முடிஞ்சு போச்சு. தமிழ் தேசிய வாசகர் வட்டத்தின் 5வது நிகழ்வுக்கு வந்துள்ள உறவுகள் அனைவருக்கும் நன்றி. புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. தமிழ் தேசிய வாசகர் வட்டத்தின் 5வது நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் ஷாலின் மரியல் அரசு அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நிகழ்வை பற்றி வச்சுருக்காங்க. உங்களோட இன்ஸ்டா பேஜ் மூலமாக தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இருக்குது, அங்கே ஒரு 200 பேர் இருக்காங்க. அவங்களோட புக்ஸை வாங்கி படிக்கணும்னு வாழ்க்கை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இருப்பாங்க. இப்போ தமிழ் தேசிய வாசகர் வட்டம் வந்து நான் பார்த்த வரைக்கும் சரி, சரணும் சரி, எல்லாருமே வந்து நிறைய படிப்பாங்க. என்னென்னா தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் முதல்ல வந்து நிறைய படிக்க ஆரம்பித்த குரூப். 90s 80s பயங்கரமாக படிப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து இவங்க படிக்காதவங்க, இவங்கெல்லாம் படிக்க மாட்டாங்க, இவங்களுக்குலாம் எந்த அறிவும் இருக்காது, இவங்களாம் ரொம்ப ரிக்ரெசிவான குரூப்புங்கிற மாதிரி ஒரு இது குத்தின போது நிறைய பேர் அப்போ தான் நிறைய புத்தகங்கள் குறித்து பேசும்போது சரவணன்லாம் நல்ல அம்பேத்கர் புத்தகம் படிச்சிருப்பார், கார்ல் மார்க்ஸை பிடிச்சி புடிவார், எல்லாமே பண்ணுவாப்புல. ஆனால் அடிப்பாப்புல கரெக்டாக பண்ணுவாப்புல. அந்த மாதிரி சில குரூப்ஸ்லாம் நான் இன்ஸ்டாவில் தேடி பார்ப்பேன். சரி இவங்களை ஃபாலோ பண்ணலாம், இவங்க சில புக்ஸ் எடுத்து பேசுகிறாங்கன்னா ஒரு புக்கை புகழ்றது மட்டும் முக்கியம் இல்லை, அதை பகுத்தாய்வு செய்யணும் இல்லையா. அந்த புக் வந்து நெகட்டிவாகவும் இருக்கும் சில புக்ஸ். இப்போ என்னோட புக்ஸே 4 இருந்தால் கூட எனக்கு அதில் நெகட்டிவ் எல்லாருமே புகழும் போது நெகட்டிவ் சிலது இருக்கணும்னு நான் விருப்பப்படுவேன். வேறு சொல்கிறாங்களா, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய விஷயம் வாசகர்களுக்கு தேவைப்படுது. இது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு வாசகர் குழுவாக தான் நான் இந்த குரூப்பை பார்த்தேன். அப்புறம் அவங்க பேஜ் அவங்க இன்ஸ்டாவில் போடுறது ரொம்ப ரேரு. தமிழ் தேசியம் அண்ட் இன்ஸ்டா வந்து ரொம்ப ரேரு. இன்னும் இன்ஸ்டா பக்கமே வரல நீங்களாம், கொஞ்சம் ரொம்ப கம்மி. இதுவே ரொம்ப கம்மி. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்களாப்பா ஜென்சிக்கு. ட்விட்டரில் அடிப்பாங்க எல்லாரையும், அது தெரியும். ஆனால் இன்ஸ்டாவில் இல்லை. ஏன்னா இன்ஸ்டாவில் இவங்கெல்லாம் ஒரு குரூப் உள்ளே பூந்து ஒரு மாதிரி கல்ட்டு மாதிரி போயிட்டு இருக்காது. அது கல்ட்டே தான். எல்லாம் சேர்ந்து வாங்கின ஒன்றா குதிக்கலான்னு, நெருப்பில் குதிக்கலான்னு எல்லாமே குச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க. தப்புன்னு சொல்லலை, பட் அவங்களால எதிர்த்து ஒரு எதிர் விமர்சனம், ஒரு புக்கு மேலே எதிர்த்து ஒரு எதிர் விமர்சனம் இருக்க முடியாது. பெரியாருடைய மொழியியல் புக்கே நிறைய இருக்குது. பெரியார் எழுதுனது அது பெரியார் திடலில் தான் வச்சுருக்காங்க. நாடுடைமை ஆக்கப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு புக் எடுத்து பேசலாம் அப்படின்னா கூட அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதை நான் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆரோக்கியமான இதுவாக தான் இருக்குது. நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கே புரியல, அவங்களெல்லாம் ஏன் கூப்பிட்றேன், அவங்களாம் தமிழ் தேசியமே கிடையாது அப்படின்னு எனக்கு புரியல. என்னடா இப்படிலாம் பண்ணுறானுங்களே, இதுவரை எனக்கு உடம்பு சரியில்லையா, வரவேணான்னு நினச்சா வரவேணான்னா அப்புறம் பயந்து தான் வரலாட்டுருவாங்க அப்படின்னு ஓடி வந்துடலாம் அப்படின்னு. ஸோ என் புக்கு யாராவது படிச்சிங்களா? நான் படிச்சேங்க. ஓகேவா? அது நிறைய பேர் படிச்சிருக்காங்க. பொம்பளைங்க பஞ்சாயத்து வாஸ் ஓகேவா? நான் மட்டும் தான் படிச்சிருக்கேன். நான் ஒரு 19 பாதி படிச்சிட்டேன். அதுலேயும் கொஞ்சம் பெண்ணியம் அப்படிங்கிறத தாண்டி தமிழ் ஆண்கள் அப்படின்ற இதில் இருந்தால் எழுதியிருப்பாங்க. சரி நான் எப்போ வந்து ஃபஸ்ட்டு அயோத்திதாசர் பண்டிதருக்குள்ளே உள்ளே போகும்பொழுதே நான் ரொம்ப ஆந்த்ரோபாலஜிக்கலாக தான் உள்ளே போயிட்டேன். எனக்கு அது ஹிஸ்ட்ரியை தாண்டி ரொம்ப ஆந்த்ரோபாலஜிக்கலாக இருந்தது. தமிழ் அப்படிங்கிற எத்தனோ கல்ச்சுரல் குரூப் இருக்கு இல்லையா, நம்மளது எத்தனோ கல்ச்சுரல் குரூப். தமிழ் நாட் ஜஸ்ட் லிங்குவிஸ்டிக் குரூப். நிறைய பேர் லிங்குவிஸ்டிக் குரூப்னு நினச்சிப்பாங்க. இல்லை, அது எத்தனோ கல்ச்சுரல் குரூப்னு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அப்புறம் அது எப்படி அயோத்திதாசர் பண்டிதர் வந்து தமிழ் இலக்கியத்தையும் இந்து இலக்கியம் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. தமிழ் இலக்கியங்கள் எப்படி இந்து இலக்கியம் இல்லை, தமிழர்கள் எப்படி இந்துக்கள் அல்ல, தமிழர்கள் ஜாதியற்றவர்கள் அப்படின்னு போகிறதே தமிழ் தேசியம் தான். அதுவே வந்து பெரியது. அப்போ அதுக்குள்ளே அவர் போகும்பொழுது நிறைய விஷயம் சொல்லுவார். இந்த மாதிரி 50 காப்பியங்கள்லாம் எடுத்து அதில் வந்து சமணமும் நிறைய பேர் 50 காரியங்கள் இந்து காப்பியங்கள் தான். தமிழர்களே கிட்டத்தட்ட அப்படி தான் பேசுவானுங்க. ஆனால் 50 காப்பியங்கள் வந்து இந்த சமணமும் பௌத்தமும் சேர்ந்த இல்லை அதுக்கு முந்தைய சில விஷயங்கள் சமய கூறுகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதை எடுத்து அவர் பேசுவார். தமிழ் இலக்கியம்னாலே பக்தி இலக்கியம்ன்றது ஒரு விஷயத்தை தூக்கிட்டு இல்லை தமிழ் இலக்கியம் வந்து ரொம்ப பகுத்தறிவானது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பார். முருகன் குறித்து பேசுறதா இருந்திருக்கும். அப்புறம் நிறைய விஷயம் வந்து அருகன்னு சொல்லுவார்னு நினைக்கிறேன் அவர். அந்த விஷயம் நிறைய பேசுவார். அப்போது இன்னொன்று அப்புறம் எல்லிஸ் பக்கம் போனேன். அயோத்திதாசர் பண்டிதர்கிட்ட இருந்து திருக்குறள் போகும்போது திருக்குறள் வந்து உலக பொதுமறை. அப்போ உலக பொதுமறைன்னு ஏன் சொல்கிறான் அப்படின்னா, ஒரு புக் ஃபங்க்ஷனில் போயிட்டு அது நம்ம இல்லை நம்ம இவரு இருக்கார்ல
கீரானோட புக் ஃபங்க்ஷனில் போயிட்டு தமிழ் தேசியம் பற்றி பேசும்போது தமிழர்களுக்கான எத்தனோ கல்ச்சரல் ஐடென்டிட்டிஸில் ரொம்ப முக்கியன்றது ஒருவனுக்கு ஒருத்தி, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஐடென்டிட்டி. மோனோகமி அப்படிங்கிறது ஏன்னா சிவிலைசேஷனுக்குள்ளே நம்ம கொண்டு வரோம். ஒரு என்ன சொல்கிறது, நாகரிகமற்றன்னு சொல்ல முடியாது, பல்பல பண்பாட்டு அடையாளங்கள் இருக்கிற இடத்துல ஒரு நாகரிகத்துக்கு கொண்டு வந்து இதுதான் செட் ஆஃப் ரூல்ஸ்ன்னு கொண்டு வர விஷயம் இருக்குல்ல, தமிழர்கள் தான் முதல்ல கொண்டு வரும்போது. அப்போ திருக்குறள் அப்படிங்கிறது ஏன் உலக பொதுமறைன்னு எல்லிஸ் பேர் வச்சார் அப்படின்னா அதில் நிறைய நடைமுறை கோட்பாடுகள் இருந்தது, நடத்தை கோட்பாடுகள் இருந்துச்சு. அப்போது நம்ம அந்த புக்கு பேர் என்ன, வாக்கிராண்ணம் புக்கு ஒன்று வந்துருச்சு. குமரி புக் பற்றி பேசும்போது நான் சொன்னேன் இதெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்திலாம் தமிழோட மெயின் இது அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து இன்னொரு பேச்சாளர் பெண்ணு கோவம் வந்துருச்சு. அவங்க இருந்து ஒருவனுக்கு ஒருத்திலாம் வச்சு அப்படியே வாழ்ந்தால் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் இது ஜனத்தொகைலாம் குறைஞ்சிரும் அப்படின்னு கத்திட்டு போனாங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க இப்போ தான் ஒரு மினிஸ்டர் 2வது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2வது அவருக்கு 2 ஒய்ஃபாக அதில் அவங்க ஒருத்தர். அப்போ எனக்கு வந்து என்ன இப்படி நார்மலைஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய மதர் டங் தமிழ் கிடையாது, அவங்க மதர் டங் தமிழ் இல்லை. ஆனால் அவங்க வந்து பாலிகேமியை வந்து நார்மலைஸ், பாலிகேமி யார் வேணா இருக்கலாம், அது அவங்களோட விஷயம். பாலிஆம்ரஸ் பாலிகேமியை நான் ஜட்ஜ் பண்ணல. பட் தமிழ் இனத்தோட ஒரு கோட்பாடு இருக்குது அப்படிங்கும்போது நான் அதில் விரும்புகிறேன். அப்போ நான் வந்து சயின்டிஃபிக்காக சொல்கிறேன் அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, சோஷியாலஜிக்கலாக எவ்வளோ இஷ்யூ இருக்குது, பொலிட்டிக்கலாக எவ்வளோ இஷ்யூ இருக்குது, இல்லை கம்யூனிசமே எடுத்தால் கூட அது எவ்வளோ சுரண்டப்படுற இஷ்யூ இருக்குது அப்படின்னும் போது அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஆனால் நம்மள தமிழ் அப்படின்னு வரும்போது அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமா தான் அந்த சங்க இலக்கியம்லேருந்து எல்லாமே இருக்குது. அப்போது அந்த ஒரு விஷயத்த வந்து அயோத்திதாசர் பண்டிதர் நிறைய எழுதுறாரு. கோட்பாட்டு சார்ந்து அறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவே வாழ்வியலாக இருக்கிறதுன்னு இருக்குல்ல. தமிழர்களுக்கு தான் அறம் சார்ந்த வாழ்வியல் இருக்குது. அவங்க ஏற்றத்தாழ்வு பார்க்காம பிறப்போக்கு எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ திருக்குறள் வந்து ஒரு அப்போ இருந்த என்ன நடைமுறையோ தமிழர்களுக்கான நடைமுறையை அது கொண்டு வந்து ஒரு இடத்துல கொடுக்குதான் உன்னோட ஜிஸ்ட் ஆஃப் தமிழ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுது. அதில் ஜாதிகள் அப்படி இல்லை. நான் சொல்கிறது எல்லாமே இந்த ரேஸோட அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். அப்போது நான் ஜாதியும் வர்ணாசிரம கோட்பாடும் இதுக்குள்ளே இல்லை, வர்ணாசிரம கோட்பாடு இதுக்குள்ளே இல்லை. இப்போ வைதிக பார்ப்பனையும் உள்ளே வரும்பொழுது நம்ம ஜாதி ஒரு இடத்துல ஏற்றுக்கிறோம். அப்படி வந்து சொல்லுவாங்க தொல்காப்பியத்தில் மேலானோர் கீழானோர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியத்தில் இருந்திருக்கலாம், அது ஃபியூடல் சிஸ்டமாக இருக்கும். ஆனால் வர்ணாசிரமாக கிடையாது, காஸ்ட் சிஸ்டம் கிடையாது. அப்போது காஸ்ட் சிஸ்டம் நீங்கள் சொன்ன மாதிரி வைதிக இதுலேருந்து உள்ளே வந்திருக்கு அப்படின்னும் போது கூட அப்போது ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்ம இந்த ஐடென்டிட்டி வச்சு எப்படி ஒன்றா இருக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து சிரிச்சாங்கன்னா தமிழ் என்னது ஜாதி முரணை கடந்த தமிழர் ஒற்றுமை அப்படிங்கும்போது நானும் ஒரு காலத்துலலாம் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். எனக்கு இந்த ஜாதியற்ற தமிழ் தேசியம் யாரால தெரியும் அப்படின்னா அயோத்திதாசர் பண்டிதருக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட பேர் வந்து தமிழரசன். தமிழரசன் தான் ஃபஸ்ட்டு அவர் தான் அந்த வன்னியரோட அந்த மூமெண்ட்டில் அதை யூஸ் பண்ணுறவர் அதிகமாக. ஸோ அவர் வந்து தமிழர்களான வன்னியர் பறையர்கள் எல்லாரும் ஒன்றா சேரணும் ஏன்னா நம்பர் படியே நம்ம அதிகம், நம்மளுடைய அரசியலும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அரசியல்னு பேச ஆரம்பிச்சது அவர். அந்த மூமெண்ட்டே ராமதாஸோ பழனி பாபாவோ இல்லை தமிழரசனோ இல்லை புலவரோ எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன அந்த மூமெண்ட்டோ அதுதான் அந்த மூமெண்ட் தான் ஜாதியை முரல்களை மீறின்னு கூட சொல்ல முடியாது, ஜாதியற்ற தமிழ் தேசியத்துக்கான ஒரு நல்ல வித்து. ஆனால் அதுக்கப்புறம் அது எப்படி பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது. ஆனால் அது சாத்தியமா அப்படின்னா என்னால் வந்து நீ வன்னியரை நான் உன்னை வாழ்க்கை ஃபுல்லாக திருட்டே இருக்கணும், மோகன்ஜினா நான் மோகன்ஜியை வாழ்க்கை ஃபுல்லாக திருட்டே இருக்கணும் இருக்க முடியாது. அவனோட கம்யூனிட்டியிலே பாட்டாளி மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க இல்லையா, அது நான் பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஐ கான் கெட் இன்டு தி டிராவிடியன் ரூல் ஆஃப் பேஷிங் பிராமின்ஸ். பிராமின்ஸை போட்டு அடிச்சு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தானே. அவன் ரோட்டில் அவன் என்ன பண்ணுவான், எனக்கு எதுக்கு என்னடா சம்மந்தம் கேட்க மாட்டாங்க. இல்லை நீ தானே அதை வாழ வச்சுட்டு இருக்கேன்னு வீரமணி மோடில் போட முடியாது. வீரமணி மோடு ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மோடு கூட சொல்ல முடியாது, இட்ஸ் இல்லாஜிக்கல் மோடு. ஸோ அப்போ நான் எந்த இடத்துல வரோன்னா ஜாதி உன்னோட கல்ச்சர் ப்ளூரலிசம் விட்டு கொடுக்காத. உனக்கு அக்கறை வடிசல் செய்யணும்னா நீ கடை வடிசல் செஞ்சுக்கோ, எனக்கு வந்து மாட்டுக்கறி பிடிக்கணும்னு நான் சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு வேணா கூட அதை சாப்பிட்டுக்கோ, நான் வந்து சாப்பிட்றேன், வில் ஆல் பி டுகெதர். ரெண்ட் ஆஃப் ஜாதின்றதை விட்டுட்டு நான் வரணும். உன்னோட ஐடென்டிட்டி வேணால் வச்சுக்கோ, ஆனால் ஜாதி கொடுமைன்னு ஒன்று இருக்குல்ல, அது உண்மை இல்லை. பாகுபாடை பற்றி பேசாமல் நம்ம தமிழர் ஒற்றுமையெல்லாம் பேச முடியாது. அப்போது என் 2 விஷயம் நான் மெயினாக பேசணும். ஒன்று இன்டர் டைனிங்கு, இன்னொன்று வந்து இன்டர் மேரேஜ். இது ரெண்டும் வந்து அம்பேத்கர்லாம் சொல்லுவார், தேவைன்னு சொல்லுவார், ஒரு இடத்துல தேவை இல்லைன்னு சொல்லுவார். தேவை எதுக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை கொண்டு வரதுக்கு இன்டர் டைனிங். ஒருத்தர் வீட்டுக்கு போய் சாப்பிட்றது இருக்குல்ல. இப்போ நான் இப்போ நான் வாடகை வீட்டில் தான் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கேன். நான் இருக்கக்கூடிய வாடகை வீட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் ஆர் ஓன்டு பை தெலுங்கு காஸ்ட், அப்போ ஃபியூடல் காஸ்ட். நாங்கள் போகும்போது இன்டர் காஸ்ட் அது இதுன்னு போய் சொல்லிட்டு வீடுக்குள்ளே போயிட்டோம். ஆனால் எப்போ என்ன டிவியில் பார்த்தாங்களோ, எப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தாங்களோ எங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுக்குறது வாங்காமல் ஆக்கிட்டாங்க.
எப்படி இருக்குன்னு. சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய இது. என்டர்டைனிங்கிறது ஒத்துக்கவே மாட்டாங்க. அம்பேத்கர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தை நம்ம உடைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கும். அப்போ ரெண்டாவது இன்டர் மேரேஜ் அப்படின்னா அதெல்லாம் ஜாதி ஒழியமானா ஒழியாது. ஒரு 2 பேர் லவ் பண்ணுறாங்க, ஒரு தலித்து ஒரு ஓபிசி கட்டினா கூட குழந்தைக்கு ஓபிசி சர்டிஃபிகேட்டை தான் வாங்கி கொடுக்குற நிலமையில இருக்குது. இது அதில் அப்பர் காஸ்ட்டும் அந்த கல்ச்சரை கொண்டு வரலாம், அந்த ஐடென்டிட்டியை சொல்லிக்கலாம். அங்கே ஜாதியும் பெருசாக இது பண்ணலாம். ஆனால் அதையும் செய்ய வைக்கணும். அந்த இன்டர் காஸ்ட் அப்படிங்கிற இடம் வரும்போது அங்கே ஒரு கலப்பு நடக்கும். அந்த கலப்புங்கிறது தமிழில் சொல்கிறாங்களே கலவைனா நான் கலப்பு திரும்பணும்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். தமிழில் சொல்கிறேன் அந்த கலப்புங்கிறது அந்த கலக்கணும், அந்த மிக்ஸ் ஆகணும். அது ரொம்ப முக்கியம் அந்த ஜீன் பூலுக்கு. ஸோ அப்போ நம்ம அந்த விஷயம் பேசும்பொழுது அந்த இன்டர் மேரேஜ் தமிழ்நாட்டில் இருக்கான்னு பார்த்தா இல்லை. சொல்லி என்னதான் தமிழ் தேசியமே பேசுகிறவங்களா இருந்தால் கூட அவங்க ஜாதி பார்க்குறவங்க தான் இருக்காங்க. மேடை வரைக்கும் அந்த இடத்துல தமிழ் தேசியம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனால் என்னோட ஜாதியில் ஒருத்தரை கட்டி வைப்பேன் அப்படிங்கிற இடம் தான் இருக்குது. அதே மாதிரி அது எல்லா சமூகத்துலையுமே அப்படி இருக்குது. அப்போது இப்போ பறையர்களும் அதே மாதிரி ஆயிட்டாங்க. அது ஏன் அப்படி புதுசாக ஒரு குரூப் வந்திருக்கு சிவகுலம்லாம் சொல்லிட்டு வந்து அக்கா நம்மளாம் ஒரே இதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு. கன்வீனியன்ஸ்க்கு நான் வேற பொண்ணை கட்டினா என்னை கொலை பண்ணிடுவாங்கன்றது டிஃப்ரெண்ட். அதனால நம்ம பொண்ணு கட்டுன்னு நான் சொல்றது வேற. இல்லை நம்மளாம் பறையர் வீர பறையர் நம்மளாம் இப்படி தான் கட்டணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த இடமே இருக்கக்கூடாது. அந்த இடம் மங்குற ஒரு இடம் வரும். அப்போ எங்கெல்லாம் நம்ம ஒன்று சேர முடியும்னா இலக்கியம், தமிழ் மொழியின் மூலமாக, இலக்கியத்தின் மூலமாக, சமயத்தின் மூலமாக. அப்போது ஒரு காமன் காட், இப்போ முருகர்னு சொல்லக்கூடிய ஒரு காடோ இல்லை அம்பிகைன்னு சொல்லக்கூடிய அம்மன் வழிபாடு. இப்போ மார்கழி மாதம்லாம் நம்ம அவ்வளோ ஒன்றா சேர்ந்து கும்பிடக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மார்கழி அப்படிங்கிறது பார்த்தா எல்லிஸ்ல இருந்து அயோதாச பண்டிதர் இருந்து உட்கார்ந்து எழுதாத எழுத்தே கிடையாது அம்மனை பற்றி, மாரியம்மனை குறித்தெல்லாம். அப்போது அந்த நம்மளை ஒன்று சேர்க்கறது கல்ச்சர் வேணும். மனுஷால மதத்தெல்லாம் அழிச்சிட்டுலாம் வாழ முடியாது. அப்போது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சமயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே. அப்புறம் சோஷியல் பொலிட்டிக்கல் விஷயம். நான் சொன்னேன்ல, நான் வந்து ஜாதி பார்க்க மாட்டேன், நாங்கள்லாம் வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. இதெல்லாம் சேர்த்து தான் தமிழர் அப்படிங்கிற ஒரு தமிழர் தேசியம் இல்லை தமிழர் ஒற்றுமை அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள நம்ம வர முடியும். அப்போது ப்ளூரலிசம் இருக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி ஆகிட முடியாது. எல்லாரும் ஒரே கலர் சட்டை, எல்லாரும் ஒரே மாதிரி டேஸ்ட் அப்படி இருக்க முடியாது. ப்ளூரலிசம் இருக்கணும், டைவர்சிட்டி இருக்கணும். பட் அதே நேரத்தில் we have to accept that certain times ஒரு ஐடென்டிட்டியை நீ விட்டு விலகிறதுக்கு இன்டர்மிங்லிங் இருக்குல்ல, மக்களோட மக்களாக கலக்கிறது. அது உணவு பழக்கமாக இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய சாப்பாடு விஷயத்தில் இந்த இன்டர்மிங்லிங் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர் டைனிங்கை நான் சொல்லலை, ஃபியூஷன் சாப்பாடு ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த சாப்பாடுக்குள்ளே ஒரு ஃபியூஷன் கொண்டு வரும்போது அது ஒரு வேற ஒரு விஷயமா, ஒரு நல்ல விஷயமா மாறுது இல்லையா? அப்படியெல்லாம் இப்போது அந்த மாதிரி இருக்கும்பொழுது கல்ச்சர்ஸும் அந்த மாதிரி மாறினா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கல்ச்சர்ஸ் ஃபியூஷன் ஆகும்பொழுது 2 ஃபேமிலிஸ் ஃபியூஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பறையர், என் ஹஸ்பண்ட் வந்து வள்ளுவர் எஸ்சிலே, அவங்க கொங்கு சைடு வேற, அவங்களுடைய கல்ச்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னோடது மெட்ராஸு. எங்களுக்குள்ளே ஒரே ஒற்றுமை இருந்தாலும் அவ்வளோ கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அந்த கல்ச்சரல் டிஃப்ரென்ஸை மீறி எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் அறிவியல் ரீதியாக அறிவாக இருந்த ஒரு இடத்துல தமிழை மையமாக வச்சு அந்த தமிழோடு சேர்ந்து வெறும் லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் சிந்தனை, அறம் அப்படிங்கிற ஒரு விஷயம், டிசிப்ளின், ஒழுக்கம், நியாயம், தர்மம், ஜஸ்டிஸ், நீதி, இது போன்ற விஷயங்களை நடுயாக இருந்தது. அதுக்கெல்லாம் எங்கே இருக்குன்னா என்னோட இலக்கியங்கள் இருக்குது. என்னோட மன்னர்கள் கிட்ட இருந்திருக்கு, என்னோட புலவர்கள் கிட்ட இருந்திருக்கு, என்னோட வள்ளல்கள் கிட்ட இருந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னோட பெண் புலவர்கள் கிட்ட இருந்திருக்கு. ஔவையார் பார்த்தீங்கன்னா ஔவையார் வந்து அவ்வளோ ஒரு லிபரலான ஒரு பெண். ஔவையார் வந்து அதியமானோட ஒரு நல்ல நட்பில் இருந்தாங்க. அது வேற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையில அவங்க டிஃப்ரெண்டான ஒரு நட்பிலே இருந்தாங்கன்னு லவ் கூட பண்ணியிருக்கலாம், புரியுதா? ஆனால் அது சொல்கிற விஷயம் வேற மாதிரி. அப்போ ஒரு லிபரலான தமிழ் வந்து அவ்வளோ ஒரு லிபரலான ஒரு கல்ச்சர், தமிழ் கல்ச்சர், ப்ரோக்ரெசிவான கல்ச்சர். மூட நம்பிக்கை தான் நடுவில் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் அப்படின்ற பொழுது அதை பேஸ் பண்ணி எல்லாம் கலந்த ஒரு வாழ்வியலை, ஜாதியற்ற வாழ்வியலை வாழணும் அப்படிங்கிறது ஒரு உட்டோப்பியன் தாட்லாம் இல்லை, ஒரு சின்ன ஆசை, அவ்வளோதான். அது 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 நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்மளுடைய அறிவு சார்ந்த தேடல்கள் இருக்கு. சிறப்பு. நான் இன்றைக்கி வந்து ஷாலின் மரியலாரன்ஸ் அக்காவோட புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறேன். அண்ணங்கிட்ட கடை வாங்கி தான் புக்கை படிக்க ஆரம்பித்தேன். அதனால தான் இவ்வளோ ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். எல்லாம் பெனில் மட்டும் தான் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் எப்போ மார்க்ஸ் எடுத்துகிட்டு புக்கு கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு புக்கு வாங்கிக்கிறேங்க. பரவாயில்ல வாங்கிக்கிறேன். அப்புறம் ஸோ ஒரு 19 பாயிண்ட் தான் படித்தேன், 19 தலைப்புகள். அதில் வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து
கிராமங்களில் ஊராட்சி மன்ற உள்ளாட்சியில் வந்து எந்த ரீதியாக வந்து சாதிய ஒடுக்குமுறைகள் வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதை வந்து பெண் உள்ளாட்சி பொறுப்பில் வர வந்து தலைவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து திறம்பட கையாளுறாங்கன்றது அக்கா பல இடத்துல குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த ஒடுக்குமுறை வந்து இன்னும் நீடிச்சுட்டே இருக்கு. ஆண்களை விட பெண்கள் சிறப்பாக கையாளுறத குறிப்பிட்டிருந்தாங்க. அதை நான் நியூஸ்லேயே கவனிச்சிருக்கேன். அதில் குறிப்பிட்ட வந்து கஸ்தூரி அம்மாவை பற்றி ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பெண் பஞ்சாயத்து தலைவர். அவங்கள வந்து வெட்டுறதுக்கு வந்து பல பேர் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து தைரியமாக வந்து கையில் ஒரு அருவாளோட வச்சுட்டு அவங்க செயல்பாடுகள் வந்து செஞ்சுட்டே இருந்தாங்க. நான் அதை படிக்கும் போது நினைச்சேன் அவங்க இது சிலிர்ப்பாக இருந்தது. அதுக்கு அடுத்ததே வந்து அக்கா வந்து அவங்களை கட்டி அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்து தான் வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு அது ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு அந்த விஷயம். அடுத்தது வந்து அதே போல் வந்து கோயம்புத்தூரில் செல்வி மேடம் அண்ணன் பேர் இல்லை எவிடன்ஸ் கதிரண்ணா வந்து கேட்டிருப்பாரு. நான் எவிடன்ஸ் கதிரண்ணா பார்த்துருக்கேன். பல்வேறு ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்படும் போது களத்தில் போய் நின்றுட்டு உதவுறது வந்து என்ன ரொம்பவும் ஈர்த்த ஒரு விஷயம். நம்மளுமே அந்த இடத்துக்கு வந்து நகரணுன்றது வந்து நம்ம எதிர்பார்ப்பா இருந்தாலும் அது நம்ம எதிர்காலத்தை வந்து செய்கிற இடத்துக்கு நம்ம தமிழ் தேசியவாதிகளும் நகரணுன்றதை நான் எதிர்பார்க்குறேன். அவங்க கிட்ட வந்து செல்வி மேடம் பயமா இல்லையா அவங்களுக்கு வந்து அவர் கேட்டிருப்பாரு. நான் அவரிடம் கேட்டேன், பயமாக இருக்கிறதா? என் மக்களுக்கு நல்லது செய்ய இதுவே எனக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு. என்னை போன்றவர்களுக்கு அதிகாரம் கிடைப்பது இதுவே முதல் முறை. நான் எப்படி அதை தவறிட முடியும்? சுடுகாட்டில் வெட்டியான் வேலை செய்திருக்கிறேன். இரவும் பகலும் இறந்த உடல்களை கையாண்டிருக்கிறேன். எதற்கும் ஒருபோதும் பயப்படவில்லை என்றார் சிரித்து கொண்டே. அதுக்கடுத்து அவர்கள் தான் நிம்மதியாக இருக்கிறார்கள். குறிப்பாக வந்து இதில் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்களை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு பெண்ணிய அந்த ஃப்ரீடமோ இங்கே இருக்கிற சுயமரியாதை மண்ணில் இருக்கிற பெண்ணிய ஃப்ரீடத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளாலே ஃபீல் பண்ண முடியுது. இங்கே ஒரு 100 ஆண்டு கால ஒரு சுயமரியாதை மண்ணுன்னு சொல்லப்பட்டாலும் கூட பெண்களுக்கு வந்து உரிமை எந்த அளவுக்கு வந்து நடைமுறையில் இருக்குன்றது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குன்றது நம்மளால் உணர முடியுது. அதை ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அடுத்து வந்து பாதி பேருக்கு பெரியாரே தெரியாது. இது உண்மைதான். பல பேர் முற்போக்காக வந்து செயல்படுறவங்களா இருக்கட்டும், முற்போக்கான செயல்பாடுகள் களத்தில் அவங்க செஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பெரியாரை படிச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் முற்போக்கான செயல்பாடுன்றது வந்து கற்றல் பெற்றிருக்க மாட்டாங்க. நம்ம குடும்பங்களே பல உதாரணங்கள்லாம் இருக்கு. எங்க அம்மாலாம் வந்து ரொம்ப முற்போக்கா ஒரு பெண்ணியவாதியா இருக்கணும்னா வந்து தனியாக ஒரு இண்டிபெண்டன்ட் உமனா வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பெரியாரெல்லாம் படிச்சது கிடையாது. ஆனால் அவங்க ஒரு பெண்ணியவாதியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை என்னாலே அப்சர்வ் பண்ண முடியுது. அது போல பல எடுத்துக்காட்டுகள் வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு சண்டைக்காரி அக்காவை பத்தி கொஞ்சம் நிறைய சொல்லியிருந்தாங்க. எனக்கும் வந்து நிறைய சண்டைக்காரிகளை வந்து தெரியும். எங்க அம்மாவும் என்னுடைய காதலியா இருக்கட்டும், அவங்க வந்து சண்டை செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் தான். சமூகத்து எதிராக சமூகத்துக்கு எதிராக சண்டை செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் தான். அவங்க சண்டையின் பக்கம் இருக்கிற நியாயங்களை வந்து என்னால் ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது. ஓரளவு இல்லை, அதிகமாகவே அந்த நியாயங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அது போல சண்டைக்காரிகள் இந்த சமூகத்துக்கு அதிகமாகவே தேவைப்படுது இந்த நடப்பு காலத்துக்குன்றதை நான் வந்து உணர்றேன். இந்த புத்தகம் வந்து நான் இந்த புத்தக கண்காட்சியில் வாங்கினேன். அக்கா தான் வந்து முதல்ல கையெழுத்துலாம் போட்டு கொடுத்தாங்க. இது என்னன்னா, எனக்கு வந்து புத்தகத்தை படிக்கிறதுக்கு அதிக நேரம் கிடைக்கல. காரணம் தேர்தல். ஆனால் நான் படித்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 இல்லை 3 கட்டுரைக்கு மேலே படித்தேன். அதில் குறிப்பாக ஒரு முக்கியமான கட்டுரை என்னென்னா, அந்த ஆண் குழந்தைகளை வளர்ப்பது எப்படி, அதில் நம்ம எவ்வளோ கவனம் செலுத்தணும், அது ஏன். இப்போ வந்து ஒரு பாலியல் குற்றம் நடந்துருச்சுன்னா ஆண்களை வந்து நிற்க வச்சு சுடணும், குனிய வச்சு தலையை வெட்டணும், அரபு நாட்டில் உள்ள மாதிரி தண்டனை கொண்டு வரணும், இப்படியெல்லாம் பேசுகிறோம். நான் வந்து சைக்காலஜி காலேஜில் படிக்கும்போது என்னோடய சைக்காலஜி ப்ரொஃபஸர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரியான தண்டனை முறைகள் நீங்கள் நினைக்கிற மாதிரியான எந்த ரிசல்ட்டையும் எந்த உலக நாட்டிலையுமே கொடுக்கல. ஏன்னா எந்த ஒரு குற்றவாளியும் தப்பிப்பதற்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்றதான் பார்க்குறானே தவிர்த்து தண்டனை எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு பார்க்குறது கிடையாது. நான் இதை தப்பை பண்ணிட்டு இந்த சட்டத்தில் உள்ள ஓட்டை, இந்த அரசாங்கத்துடைய பலவீனங்களை பயன்படுத்தி எப்படி தப்பிச்சுக்கலான்னு பார்க்குறேன். அதனால் குற்றவாளிகளுடைய மனநிலிருந்து யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் இதை தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பனிஷ்மெண்ட்டை விட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தான் ரொம்ப தேவை அப்படிங்கிற முக்கியமான ஒரு உளவியல் கோட்பாடு வந்து முன்வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மாலினி 22 பாளையங்கோட்டைன்னு ஒரு படம் கூட வந்துச்சு. அந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸே அப்படி தான் இருக்கும். ஒரு ஆணுடைய ஆணுறுப்பை வந்து வெட்டி அதில் வந்துட்டு டியூப் போட்டு வைக்கிற மாதிரிலாம் கூட. அது நடித்தது வந்து அவங்க நித்யா மேனனா, அவங்க தான் அதில் ஹீரோயின். எனக்கு அந்த படத்தை பார்த்தோன்னே உண்மையாகவே சாத்தியமா அப்படின்லாம் கூட ஒரு நீதிபதி கூட எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்லாம் கூட சொன்னதான் எனக்கு நினைவு. நான் என்ன சொல்லுவேன்னா, இது எந்த விதத்திலும் பலன் தராது. இதை வந்து அக்கா தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை செய்யறதை விட்டுட்டு பலன் கொடுக்கக்கூடியது என்னன்னா, ஆண் குழந்தைகளை ஒழுக்கமாக வளருங்க, பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்,
இப்போ எடுத்துக்காட்டு நான் என் வீட்டு வாசல்லேருந்து வெளியே வரேன், ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை, சின்ன குழந்தை, அவனும் சின்ன பையன் தான், இவ்வளோ சின்ன பிள்ளை தான், 2 பேருக்கும் ஒரு வயசு வேணா வித்தியாசம் இருக்கலாம். அந்த பையன் வந்து அந்த பொண்ணை அடிக்கிறான். இது எந்த இடத்துல இருந்து வந்து இந்த தூண்டுதல் வந்துச்சு? இல்லை அந்த பையனுக்கு கூட தோணிக்கலாம், அந்த பொண்ணு வீக்கர் செக்ஸ் அதனால அடிக்கலான்ற கூட தோணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களை வந்து தடுத்து குழந்தைகளை சரியாக வளர்த்தாலே போதும், எதிர்காலத்தில் பாலியல் முறைகள் இல்லாத சமூகத்தை நம்மளால் உருவாக்க முடியுங்கிறத அக்கா இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆண்கள் யார் சொன்னாலும் முடிஞ்சு போச்சு. ஆனால் அது ஒரு பெண்ணியவாதியான ஒருத்தவங்க சொல்லும்போது மட்டும்தான் அது உண்மையான பலனை கொடுக்கும்னு நான் நினச்சேன். அதை துணிஞ்சு சொன்ன அக்காவுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். பெண்ணியம் அப்படின்னாலே ஒருத்தர் சொல்றதே நான் ரிப்பீட் பண்ணுவேன். எல்லாரும் ஆண்களை நிற்க வச்சு சுடணும் அப்படின்னு சிவசங்கரி எப்போ சொல்லிட்டாங்க அப்படின்னா, நானும் கடைசி வரைக்கும் ஆண்களை நிற்க வச்சு சுடணும், இல்லை ஆண் குறியை வெட்டணும் அப்படின்றதே நான் வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்க முடியாது. நான் அந்த இடத்துல என்ன பெர்ஸ்பெக்டிவ் யோசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாற்றி சொல்கிறது தான் எழுத்தாளருடைய முக்கியமான கடமை. மாற்றி சொல்லணும்னு பார்த்திபன் மாதிரி வலிந்து திணிக்கக்கூடாது. ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட சொன்னேன், ஆண் குறியை வெட்டிடுவீங்க, ஆண் குறி சிந்திக்காது, மூளை தான் சிந்திக்கும். இவங்க என்ன ஆண் குறிக்கு மூளை இருக்கா? அதுக்கு சுத்தமான ஒன்றுமே இல்லை. இங்கே தான் எல்லாமே இருக்குது. அப்போது நீ ஆண்குறி வெட்டிட்டா சரியாயிடுமா? அதே மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி துபாயில் யூஏஇலாம் வந்து அரபு கண்ட்ரியில் அங்கே அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடியவன் இங்கேருந்து வேலைக்கு போகிற தமிழ் பெண்கள், மலையாள பெண்கள் எல்லாம் அங்கே வீட்டில் வச்சு ரேப் பண்ணிட்டு இருப்பான். அவன் தண்டனையே இங்கே இருக்கவங்களுக்கு கொடுக்குறான். ஸோ இது மாதிரி இன்டர்செக்ஷன்லாம் ஒரு பார்க்க வேண்டிய பார்வை இருக்குல்ல, இதை எப்படி நம்ம மாற்ற முடியும்? அவங்ககிட்ட உட்காந்து ஒரு டயலாக் தான். சரி, ஏன் எவ்வளோ பெரிய சோஷியலிஸ்ட் எல்லாமே உட்காந்து எவ்வளோ பெரிய ஏன் நிர்பயா குற்றவாளி கிட்ட கூட உட்காந்து ஏன் பேசுறாங்க அப்படின்னா, மைண்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மைண்டுக்குள்ள என்ன ஓடுது, அவன் தனியா என்ன சிந்திக்கிறான், குரூப்பா என்ன சிந்திக்கிறான், இங்க என்ன சிந்திக்கிறான், வீட்டுக்குள்ள என்ன சிந்திக்கிறான், நம்ம உட்காந்து பேச வேண்டியிருக்கு. அந்த டயலாகே நம்ம வேணாங்கிறோம். அதுவே ஒரு அதை தான் வந்து திராவிட இயக்கங்கள் இப்போ சொல்கிறேன், இப்போ லெஃப்ட்னு சொல்லிக்கூடிய திராவிட இயக்கங்கள் அப்படி தான் பார்க்குது. எதுவாக இருந்தாலுமே ஒருத்தனை ஒரு இடத்துல போய் நிறுத்தணும், தண்டனை, இப்படியே தான். எதுவுமே வந்து சோஷியலாஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக பார்க்குறதே கிடையாது. ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் பேச வேண்டியது ரொம்ப